விஜய் என்ற மூன்றெழுத்து இன்று தமிழ்நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிறது. இதற்கு அவர் ஒரு யுத்தியை கையாண்டார் தெரியுமா? அதுதான் நம் மக்களை எப்படி கவர் பண்ணலான்னு அவர் ஸ்மார்ட்டாக யோசிச்சார். எப்படிலாம் மக்கள்கிட்ட பேசினா ரீச் ஆகுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும்னு அவர் யோசிச்சு வச்சுட்டார். அதுதாங்க புத்திசாலித்தனம். இன்னைக்கு இருக்கிறாங்க பாருங்க பழைய ஆட்கள்லாம், அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள சின்ன பிள்ளைங்க மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அது ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள், சிறு வயது பெண்கள், இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி பேசுவார். அதனால தான் அவரால் இவ்வளோ மக்களை அவர் வசப்படுத்தி வச்சுக்க முடிஞ்சிச்சு. அவர் அப்டேட்டாக இருந்தார். வயசு தான் 52 ஆகுதே ஒழிய 25 வயசு பையனுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாம் அவர் அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுட்டாருங்க. வாழ்க்கையில் எல்லாருமே அப்படி தாங்க இருக்கணும். அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்டேட்டாக இருந்தோம்னா நம்ம எல்லார்ட்டையுமே ஒதுங்கி இல்லாமல் எல்லார்ட்டையுமே நார்மலாக பேசி பழக முடியும். நம்மளையும் எல்லாருக்கும் பிடிக்க வைக்கலாம். முதல்ல அந்த பூமர் மாதிரின்னு சொல்லுதுங்க பார்த்தீங்களா, அந்த காலத்து பிள்ளைங்க, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் குறைச்சிக்கணும். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருக்கும் வெற்றி தான். ஆனால் விஜய்ங்கிற 3 எழுத்து மந்திரம் தான்